மியூசிக் பீட் மட்டும் இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் நிறைய இசை ரசிகர்களுக்கும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க யோசிச்சது உண்டா? இல்ல எப்படின்னா, முன்ன வந்து பாத்தீங்கன்னா, அந்த நம்ம பொழுதுபோக்குக்கான சாதனங்களும், வடிவங்களும் ரொம்ப கம்மி. ம். இப்போ வந்து ஒரு பாட்டு வருது அப்படின்னா, இளையராஜா சாருடைய படம் மௌன ராகம்னு ஒரு படம் வருது அப்படின்னா, அந்த ஒரு படத்தோட பாட்டு தான் அடுத்த படம் வர வரைக்கும் பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்கும். இல்ல வார வாரம் படங்கள் வந்தா கூட, பாடல்கள்ல கேட்கறதுக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் தான் இருந்துச்சு. அதுல மட்டும் தான் கேட்க முடியும். இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு நம்ம நெனச்சா உடனே கொரியன் மியூசிக் கேட்க முடியும். கொரியன் பாட்ட கேட்டுற முடியும். அதனால நெறைய விஷயங்கள் உள்ள போறதுனால டக்குன்னு பாடல்கள் வந்து ஆ. நம்மள விட்டு விலகி போயிருது ஒழிய, நிச்சயம். அது அப்படி இல்ல அப்படின்னு கிடையாது. இப்போ பழைய பாடல்கள்லாம் சின்ன வயசுல நம்ம கேட்டு வச்சுட்டோம். அது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. நம்ம வளர வளர இந்த என்டர்டெயின்மென்ட்க்கான ஏரியாக்கள் நெறைய வளர்ந்துடுச்சு. அப்ப எல்லாம் உள்ள போறதுனால தான் இப்போ உள்ள கரண்ட்ல உள்ளது உங்களுக்கு நினைவுல இருக்க மாட்டேங்குது. இதுதான் காரணமே ஒழிய, ஏன்னா சிறப்பான பாட்டு எவ்வளவு பாட்டு வந்திருக்கு. ஆ நம்ம தனுஷ் சார் பாட்டுலயே "அம்மா அம்மா நீ எங்க அம்மா" இப்படி நெறைய பாடல்லாம் நிறைய வந்திருக்கு இல்லையா? எமோஷன்ஸ். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நெறைய ஸ்டோரேஜ் உள்ள இருக்கிறதுனால டக்குனு அது விலகி போயிருது அவ்வளவுதான். ஏன்னா சுஜாதா சார் ஒரு முறை சொல்லியிருந்தார். இன் ஃபியூச்சர்ல வந்து ஒரு மனிதர் செய்த சாதனையை 24 மணி நேரத்துல இன்னொருத்தர் முறியடிச்சிருவாரு. காலம் அவ்வளவு வேகமா மாறிரும்ன்றாரு. அதனால தான் அப்படி இருக்குமே ஒழிய மத்தபடி அப்புறம் இசை டாமினேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டா அது இல்ல. ஆ. ஆ இப்போ ஜிவி பிரகாசன் படத்துல யூத் படத்தா இருக்கட்டும். என்ன இப்ப ரீசென்ட் அந்த யூத் படத்தா இருக்கட்டும். வரிகள்லாம் நல்லா புரியக்கூடிய மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. ஜென்சி அத கொண்டாட தான் செய்றாங்க. மினுக்கி என் முட்டை கலக்கி அந்த மாதிரி. அதான் சொல்றேன். கொண்டாட தான் செய்றாங்க. அதனால அது எப்போதுமே குறையில்ல. ஸ்டோரேஜ் அதிகமாகிறது தான் பிரச்சனை. ஓகே. நம்ம பாடல் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நடிகர் பிடிக்குதுன்னா, எனக்கு இந்த நடிகர் பிடிக்குது, நான் இந்த நடிகர் பிடிக்கல அப்படின்னு அதுக்கான விமர்சனங்கள் வந்து வைப்பாங்க. ஆனா ஒரு பாடல் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, "ஏய் எனக்கும் பிடிக்கும்" அப்படின்னு அதுல ஆமா. சரிபங்கு எடுத்துக்கக்கூடிய ஆமா. மனிதர்கள் தான் அதிகம். ஸோ உங்களுக்கு எனக்கு இந்த பாடல் வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு பாடல் எனக்கு போதும். நான் வச்சுக்கிறேன். எனக்கு எந்த மொமெண்ட்லயும் கேட்கக்கூடிய பாடல்னா எத சொல்லுவீங்க? ஒவ்வொரு பூக்களுமே அருமை. வைரமுத்து ஐயாவோட "அகரமை பூசிகரமாச்சு." அதெல்லாம் என்ன வரி பாருங்க. "தலைகோத விரலாய் இல்லை, தலைசாய மடியாய் இல்லை, இளங்காற்று வரவாய் இல்லை, இளைப்பாறு பரவாயில்லை." அதான் அடடடா. அது நெறைய என்னவோ பண்ணோம் அந்த பாட்டும் சரி, பிறகு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டும் சரி. ம். ரொம்ப எளிமையா ஒரு மோட்டிவேட்டடா ஆ வரும் கேட்கும்போது. அது வந்து சேரன் சார் வந்து பா. விஜய் சார்ட்ட சொன்னாராம். "இந்த பாட்ட மட்டும் நீ சரியா எழுதிரு, உனக்கு தேசிய விருது கிடைக்கும்" அப்படின்னு. சொன்ன மாரியே. சொன்ன மாதிரி ஒரு சரணத்துக்கு 2 சரணம் படத்துல அந்த பாட்டுல 34 சரணம் எழுதியிருக்காரு ஆஹா! பா. விஜய்.